ఫ్రెండ్స్ కారుకుల్లో ఎలి எப்படி உள்ள வரக்கூடாது அது வந்து இந்த டிப்பு மொத்தம் 3 டிப்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த 2 டிப்ஸ் வரும். ஒன்று வந்து இன்டீரியருக்கு, 2 வந்து எக்ஸ்டீரியருக்கு பண்ணியாச்சு. ஸோ இன்டீரியருக்கு வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்ல ஸ்மெல் வர மாதிரி இந்த டிப்பு. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒரு காட்டன் ட்ரெஸ் பேண்டேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து காயமாயிடுச்சுன்னா வந்து காட்டன் ட்ரெஸ் இருக்கும் தானே, அது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து வீட்டில் கெஸ்ட் வரும் தானே, அன்யூஸ்டு சோப்ஸ் இருக்கும். ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதே, அது வந்து இங்கே யூஸ் பண்ணுங்க. மெடிமிக் சோப்பு 100% வேணும். மெடிமிக் சோப் வந்து ரொம்ப பவர்ஃபுல். எந்த சோப்பான சரி வந்து எலிக்கு பிடிக்காது. ஆனால் வந்து மெடிமிக் சோப் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து ஹார்டாக வரும். ஸோ அதுக்காக வந்து மெடிமிக் சோப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்டீரியருக்கு. இன்னொரு 2 டிப்ஸ் வந்து எக்ஸ்டீரியருக்கு. அது வந்து கொஞ்சம் பேட் ஸ்மெல் மாதிரி வரும், அதுக்காக தான் எக்ஸ்டீரியரு. அந்த 2 டிப்ஸ் வந்து எலி வந்து சுத்தமாக வராது. இது வந்து இன்டீரியர். கெமிக்கல்ஸ் எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணிருக்கேன் நான். நல்லா அருமையாக ஸ்மெல் வர மாதிரி நான் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சோப் ஸ்மெல்லே கிடையாது, இங்கே வந்து இன்னொரு ஸ்மெல் கூட வரும். அது எப்படி நான் வந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ சோப்ஸ் எடுத்துகிட்டு, யூஸ்டு சோப்ஸ் அண்ட் மெடிமிக் சோப்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டுக்கு அப்புறம் இந்த காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு 3 பீஸ் வச்சுட்டு பேக்கிங் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி பெப்பர்மெண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து நல்ல ஸ்மெல் வரும் நமக்கு, ஆனால் வந்து எலிக்கு பிடிக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பக்கம் கூட வராது. ஈவன் காக்ரோச்சஸ் கூட வந்து பெப்பர்மெண்ட் ஸ்மெல்லுக்கு வந்து வராது. அதே மாதிரி காரில் வந்து சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு காரில் விடாது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எலி வரும். அது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் தெரியாமல் வந்து கார்லேயே சாப்பிட்டு அங்கேயே குப்பை மாதிரி போட்டுடும். அதே மாதிரி வந்து கார் வச்சுற இடத்துல வந்து சரௌண்டிங்ஸ் ஃபுட் எதுவுமே வந்து த்ரோ பண்ணாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. எலி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து என் கார் வந்து நல்லா டேமேஜ் பண்ணிடுச்சு. அதுக்காக தான் வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு நிறைய R&D பண்ணிட்டு ரீசர்ச் பண்ணிட்டு இந்த டிப்ஸ் வந்து நான் வந்து பண்ணிருக்கேன். ஸோ இப்போ 3 பீஸ் வையுங்க. அதே மாதிரி வந்து காட்டன் நீங்கள் பாருங்கள், காட்டன் 1 வச்சிச்சு. ஸோ காட்டன் வச்சுட்டா வந்து நல்ல ஸ்மெல் வரும். ஸோ காட்டன் பவுல் மாதிரி பண்ணிருக்கு பாருங்கள். நீங்கள் ஒயிட் கலரில் வந்து பார்த்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சரியாக தெரியல, ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரு. ஸோ காட்டன்னா வந்து எனக்கு தமிழில் கரெக்டாக தெரியாது. காட்டன் யூஸ் பண்ணுங்க. காட்டன் கிளாத் கிடையாது. காட்டன் கிளாத் வந்து எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணுறதுக்கு, பேக்கிங் பண்ணுறதுக்கு. உள்ளே வந்து காட்டன் பவுலாக வச்சுட்ருக்கேன் நான். ஸோ அது வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பெப்பர்மெண்ட் ஆயில்ஸ் 4 drops ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ 4 drops பாருங்கள். அந்த காட்டன் இருக்குதுன்னா அந்த காட்டன் இடத்துல வந்து 4 drops போடுங்க. பெப்பர்மெண்ட் ஆயில் மட்டும்தான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல ஸ்மெல் வரும், எலி வராது. ஸோ அதே வந்து டெய்லி நீங்கள் வந்து ரியூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து டிக்கில் வையுங்க. அது தேவையில்லை, ஏன்னா வந்து அடுத்த 2 டிப்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வந்து அது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்டீரியர். யாருக்கு அசிங்கமாக தெரியாமல் வந்து கார் சீட் கவர் கீழே, ஃப்ளோர் மேட் கீழே, அதே மாதிரி வந்து கார் சீட் கவர் பின்னாடி இங்கே வையுங்க. யாருக்கும் தெரியாது, நல்ல ஸ்மெல் வரும். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.